ஒரே ஒரு ஓட்டுனால மொத்த சிவகங்கையும் தாவேகா கையில் போயிடுச்சு. ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அந்த ஒத்த ஓட்டுனால திருப்பத்தூரையே கட்டியாண்ட ஒரு அமைச்சரை அசைச்சு பார்த்திருக்காரு புதுமுக தாவேகா வேட்பாளர். அப்போ அந்த ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா? சரி வாங்க அந்த ஒத்த ஓட்டு என்னென்ன வேலைலாம் பார்த்துருக்குன்னு பார்க்கலாம். தாவேகா 108 தொகுதிகளில் ஜெயிச்சிருச்சு. ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக பதவி ஏற்க தயாராகிட்டாரு. அந்த 108 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துச்சு. அந்த தொகுதி தான் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி. திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இரவு 12 மணிக்கு மேலேயும் கூட வாக்கு எண்ணிக்கை மையத்தில் ரொம்ப பரபரப்பாகவே வாக்கு எண்ணிக்கைகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த வாக்கு எண்ணிக்கைக்கு பின்னாடி என்ன சுவாரஸ்யம் இருந்துச்சு தெரியுமா? இந்த திருப்பத்தூர் தொகுதியில் திமுக சார்பாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரிய கருப்பன் அவர்கள் தான் போட்டியிட்டார். பெரிய கருப்பன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் பேருக்கு ஏற்ற மாதிரியே உண்மையிலேயே பெரிய ஆளு தாங்க. கிட்டத்தட்ட திருப்பத்தூர் தொகுதியில் கண்டினியூஸாக 4 முறை வெற்றி பெற்றிருக்காரு. தொடர்ந்து 4 முறையாக வெற்றி பெற்று MLA அமைச்சர் அப்படின்னு திருப்பத்தூரையே கட்டி ஆண்டிருக்காரு பெரிய கருப்பன். இந்த முறையும் நம்ம தான் வருவோம் அப்படின்னு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருந்தப்போ தான் கள நிலவரம் வேற மாதிரி ஒரு பதிலை கொடுத்துச்சு. அந்த தொகுதியில் பெரிய கருப்பன் அவர்களுக்கும் ஸ்ரீனிவாச சேதுபதி அப்படிங்கிற தாவேகா வேட்பாளருக்கும் தான் கடுமையான போட்டி நடந்துச்சு. கிட்டத்தட்ட சொற்பமான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் 2 பேருமே வெற்றிக்காக போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அந்த சிக்கலான நேரத்தில் தான் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் இருந்த 3 EVM மிஷின் வேலை செய்யாமல் போயிருக்கு. அதிகாரிகள் என்னென்னவோ பண்ணியிருக்காங்க, ஆனாலுமே அந்த EVM மிஷின் ஒர்க் ஆகவே இல்லை. சரி, அடுத்த ஆப்ஷனாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வழக்கமாக பண்ணுற மாதிரியே விவிபேடில் டிஸ்பிளே ஆகிற வாக்குப்பதிவு சீட்டை மேனுவலாகவே எண்ணிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதுக்காகவே அந்தந்த கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களை அழைச்சி நீங்கள் இங்கேயே உட்காருங்க, உங்கள் கண்ணு முன்னாடியே நாங்கள் எண்ணிக்கையை தொடங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி 3 மிஷினையுமே எண்ண ஆரம்பிக்கும் போது முதல் மிஷினோட எண்ணிக்கை முடிவில் 66 வாக்குகள் வித்தியாசத்தில் பெரிய கருப்பன் லீடிங்கில் தான் இருந்திருக்காரு. அடுத்ததாக 2வது மிஷின் எண்ணிக்கை முடிவுலையும் 38 வாக்குகள் வித்தியாசத்தில் பெரிய கருப்பன் லீடிங்கில் தான் இருந்திருக்காரு. ஆனால் 3வது மிஷினோட எண்ணிக்கை முடிவு தான் அங்கே இருந்த எல்லாருக்குமே பெரிய ஷாக் கொடுத்துருக்கு. KR பெரிய கருப்பன் அவர்களை தாவேகாவை சேர்ந்த ஸ்ரீனிவாச சேதுபதி அவர்கள் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதில் தாவேகாவை சேர்ந்த ஸ்ரீனிவாச சேதுபதி 83,375 வாக்குகளையும் பெரிய கருப்பன் அவர்கள் 83,374 வாக்குகளையும் பெற்றிருக்காங்க. அந்த ஒரே ஒரு ஓட்டு தான் KR பெரிய கருப்பனோட வெற்றியை பறிச்சிருச்சு. ஏங்க, ஒரே ஒரு ஓட்டு தானே, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை, நீங்கள் மறுபடியும் எண்ணுங்க, மறுபடியும் கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்பாக தேர்தல் ஆணையத்துக்கு முறையிடுறாங்க. இதை கேட்ட தேர்தல் ஆணையம் சரி உங்களோட திருப்திக்காக நாங்கள் மறுபடியும் ஒரு முறை எண்ணிக்கையை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இரவு 11 மணிக்கு மறுபடியுமே எண்ணிக்கையை தொடங்கியிருக்காங்க. அதோட முடிவுலையுமே ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் KR பெரிய கருப்பன் அவர்களை ஸ்ரீனிவாச சேதுபதி அவர்கள் வென்று விட்டார் அப்படிங்கிற முடிவு தான் வந்திருக்கு. ஆனாலுமே விடாமல் நச்சரிச்சதால மறுபடியுமே ஒரு முறை கவுண்டிங் நடந்ததா சொல்லப்படுது. 3 முறையுமே தாவேகாவை சேர்ந்த ஸ்ரீனிவாச சேதுபதி தான் ஒரே ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிற முடிவை தேர்தல் ஆணையம் அறிவிச்சுட்டு இதோட கடையை சாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை மூட்டு கிளம்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே போஸ்டல் ஓட்டை எண்ணும் போதே சில பல குளறுபடிகள் நடந்ததாகவும் சொல்லப்படுது. இப்போ இந்த விஷயம் தொடர்பாக கண்டிப்பாக வழக்கு தொடரப்படும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்படி இந்த ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சதால சிவகங்கையில் இருக்கிற மொத்த தொகுதியுமே தாவேகா மட்டும்தான் ஜெயிச்சு அந்த தொகுதியை வாஷ் அவுட் பண்ணியிருக்காங்க தாவேகா காரங்க. ஓகே மகளே, இதே மாதிரி சூப்பரான கண்டனோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை சொல்லிக்கிறது நான் உங்களை அருண் பாண்டியன். ஒரு கோடியே 28 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advttv@dttv.in.